வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் பாருங்க எவ்வளோ மீன் இருக்கு பார்த்தீங்களா? அது ஏரியில், இந்த ஏரின்னு சொல்கிறத விட ஏரின்னு தான். ஏரின்னா எப்படின்னா பண்ணை மாதிரி. அந்த பண்ணையில் பாருங்க மீனை பாருங்க எப்படி குதிக்குது பாருங்களேன். டேங்க அப்பா, இவ்வளோ மீனை அப்படியே சொர்க்கத்தில் நிற்கிற மாதிரி இருக்கும் தெரியுமா? ஒவ்வொருத்தரும் மீன் பிடிக்கும் போது அவ்வளோ மீன் அந்த சைடு இந்த சைடும் கொஞ்சம் குதின்னு குதிக்கும் போது. ஆனால் இவன் இவ்வளோ இழுத்து வந்து மாப்பிள்ளைங்களுக்கு மொத்த மீனை ஆளுக்கு ஒரு பக்கம் எகிரி வச்சு போயிட்டு இருக்கு பாருங்க. என்ன குதிக்குது பார்த்தீங்களா? மேலே அவ்வளோ வலை வந்து பாதி தண்ணின்னு இருக்கு. அந்த அளவு வந்தும் அவ்வளோ மீன் வந்து எகிரி குதிக்குதுன்னா அப்போ உள்ள மீன் வந்து எவ்வளோ இருக்குன்னு நினச்சி பாருங்க. அவ்வளோ லாங்கில் இருக்குது, அவ்வளோ அகலத்தில் இருந்தும் மீன் வந்து வலைக்கு தட்டுப்படுதுன்னா மீன் எவ்வளோ இருக்கும்? இவங்கள எடுத்துகிட்டே வந்துட்டு இருக்காங்க. வலை பாருங்க சூப்பராக இருக்குது. என்ன நூல் வலை மாதிரி தான் இருக்குது. என்ன நூல் வலை தான். ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா வெயிட் ரொம்ப ஓவராக போடும். அதுதான் பிரச்சனையே. இவங்களும் எவ்வளோ இழுத்துட்டு வராங்க பாருங்க. பாதி மீன் எல்லாம் மொத்தமாக ஓடிடுச்சு, அந்த பக்கம் எகிரே குதிச்சிருச்சு. ஏன் ஐடியா என்னன்னா, வலை வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருந்துச்சு, இன்னும் கொஞ்சம் மேலே அப்படியே இழுத்து போத்தின மாதிரி கொண்டு வந்தா இன்னும் கொஞ்சம் தூக்கிட்டு வந்திருக்கலாம். பாருங்களேன், வலை பாருங்க, மீன் சேர்த்து 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 எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்க. அப்படிங்க அப்பா, எத்தனை பேர் ஒரு மீன் எத்தனை கிலோ வரும் நீங்கள் வந்து உங்களால் எவ்வளோ கண்டுபிடிக்க முடியுது? அதை வந்து கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம். எனக்கு தெரிஞ்ச ஒரு மீனுமே இருங்க ஏதாவது ஒரு மாப்பிள்ளை எகிரி குதிக்கிட்டோம். எப்படி ஒவ்வொரு கிலோ 2 கிலோ வரும் நார்மல். ஏன்னா வீடியோவில் வந்து என்றைக்குமே பெரிய மீன் இருந்தாலும் சின்னதாக தான் தெரியும். அதனால தான் சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. எல்லாம் மாப்பிள்ளைகளும் மாட்டிட்டாங்க. எப்படி குதிக்குது பார்த்தீங்களா? ஐயோ அழகாக இருக்குது போல. வேற மாதிரி மொத்த பயல்களும் மாட்டிட்டாங்க. வெளியிலுமே ஓடவே முடியாது, தீர்ந்து போச்சு, சோலை முடிச்சு. பார்த்தீங்களா இவ்வளோ மீனுன்னு? இந்த மாதிரி இடத்துல நீங்கள் இருந்தால் நீங்களாம் என்ன பண்ணுவீங்க? அதை வந்து கமெண்ட் பாக்ஸ்லேருந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க. பார்த்தீங்களா, சுற்றி வாழை